அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ பரிவர்த்தனை பெற்றால் என்ன பலனை ஒரு ஜாதகம் தரும் என்பதான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். லான் போட்டிருக்க லக்குனம் அங்கேருந்து 7ஆம் இடம் வந்து கலந்தர ஸ்தானம், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். கருத்தில் கொள்ளுங்கள். இருவரும் இப்போ 7ஆம் இடத்து அதிபதி 11லையும் 11ஆம் இடத்து அதிபதி 7லையும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலனை செய்வாங்கன்னு சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். திடீர் தனலாபம் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் லாட்ரி புதையல் போன யோகங்களும் அவருக்கு அமையும். 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தசை புத்தியில் அந்த வாய்ப்பு தேடி வரும். அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும், கலந்தரம் தோஷம் ஏற்படும். அதே போல் ஆணாக இருந்தால் மனைவிக்கு ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தும். மனைவியும் கூட்டாளிகளும் அந்த ஜாதகருக்கு நல்லவராக இருப்பாங்க. மூத்த மகனின் தேக ஆரோக்கியம் கெட்டு கவலையை ஏற்படுத்தும். மனைவி மூலம் பணம் சேரும். மனைவி சம்பாதிப்பவர்களாக இருப்பாங்க. அல்லது ஏதேனும் சொத்துக்கு வாரிசுதாரராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். 7-11 பரிவர்த்தனை ஒரு ஜாதகருக்கு லாபத்தை தந்தாலும் மனவேதனையும் தரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.